பெருமாள் தாயார் பத்தி ஸ்லோகங்கள் இப்போ மற்ற சம்பிரதாயத்தை ஆச்சாரியர் நிறைய பேர் சேவிச்சிருக்கா. இப்போ அதெல்லாம் சேவிக்கலாமா அடியேன்? இப்போ பெருமாள் தாயார் பத்தி ஸ்லோகங்கள் இப்போ ஆதிசங்கர பகவத் பாதால் கனகதாரா சோசரம் சேவிச்சிருக்காரு. அந்த மாதிரி சோசரம் எல்லாம் சேவிக்கலாமா? பெருமாள் யார் சொன்னாலும் சேவிக்கலாம். சேவிக்கலாம். அதுல விசேஷமாக நம்ம பூர்வாச்சாரியார் சொன்னதை விசேஷமாக சேவிக்கிறோம். அடியேன் அது முக்கியம். ஆதித்ய ஹிருதயம் சேவிக்கலாமா அடியேன்? வேணும் சேவிக்கலாம். அடியேன் அதாவது ரெண்டு காமியமா சேவிக்கிறது ஒன்று, நிஷ்காமியமா சேவிக்கிறது ஒன்று. ஒரு பலனத்தை எதிர்பார்க்காம சேவிச்சோம்னா நிஷ்காமியமா சேவிக்கிறோம், ஆதித்யத்தையும் சேவிக்கிறோம். சில சமயம் பலத்தை விரும்பி ஆதித்யத்தையும் சேவிக்கிறோம். அதான் வித்தியாசம் எடுக்கும். ஆதித்ய ஹிருதயம் சேவிக்கிறது மனோதைரியத்துக்கு அடியேன், மனோதைரியத்துக்கு ஆதித்யத்தையும் எல்லா காலத்துக்குமே அடியேன். அடியேன் கருட பஞ்சாசத் சேவிக்கிறது எது? கருட பஞ்சாசத் அடியன் சேவிக்கிற அடியன் பரகால மட சுவாமி நியமிச்சார். வேலையில ரொம்ப கஷ்டப்பட்ட போது தினம் சேவி அப்படின்னு சேவிச்சுட்டு இருக்கேன். அது ஆச்சாரியன்ட்டு வேற கருட பஞ்சாசத். அது கருடங்கிறது விக்கிரத்தெல்லாம் போகிறவர். தெரிஞ்சா கருட தண்டம் இருக்க, கருட தண்டகம் கருட பஞ்சாசத்து சேவிச்சா நமக்கு நல்லது கிடைக்கிறதுக்கு எது எதிரியா இருக்கோ அதெல்லாம் போக்குறது. விக்னத்தை எதிரியை போக்கினா நல்லது தானே உண்டாது. புரிஞ்சுதா? கருடன் நித்திய சூரியனை சேர்ந்தவர். அவர் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறவர் தான். ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறவா எங்கேயும் மேலேயும் போகலாம், கீழையும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். அவர் பெருமாளுக்கு வாகனமா அப்படின்னால பெருமாள் எங்கெங்க கேள்றாரோ அங்கெல்லாம் அவரும் வர்றார், வாகனமாக வர்றார். தெரிஞ்சா அவர் நித்திய சூரியன் அப்படின்னால அவரை பற்றின ஸ்தோத்திரம் கடவுள் தண்டகம் அது இதெல்லாம் நம்ம சேவிச்சோம்னா நமக்கு எல்லா பலமும் கிடைக்கும். அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டுக்கோ கடைசியில் அந்த பலங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். கருட பஞ்சாசத்துல சுவாமி தேசியன் கருட மந்திரத்தை மறைச்சு வச்சிருக்காரு. கருட தண்டகத்திலையும் சரி கருட பஞ்சாசத்துலேயும் கருட மந்திரம் அதில் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அதாவது என்ன அனுபூர்வியா இருக்காது, கொஞ்சம் மாற்றி மாற்றி இழுத்துக்கிட்டு இருக்கோம் அங்கங்க. மொத்தம் எல்லா ஸ்தோத்திரங்களிலுமே அங்கங்க அந்த மந்திரங்களை மறைச்சுதான் சாதிக்கிறார். அதனால ஸ்தோத்திரம் ஆரம்பிச்சா அறவரை சொல்லலாம், ஸ்தோத்திரம் முழுக்கமே சேவிச்சுட்டா அந்த மந்திரத்தையும் சொன்னதாக கணக்கானது.